அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் சையத் பிலால். நான் திருவல்லிக்கேணியிலிருந்து வந்திருக்கிறேன். என்னுடைய கேள்வி, இறைவன் குர்ஆனில் கூறுகிறான், என்னிடம் கேளுங்கள், நான் பதில் அளிக்கிறேன், மேலும் நான் மனிதர்களின் நாடி நரம்பை விட அருகில் உள்ளேன் என்பதாக கூறுகிறான். இவ்வாறு இருக்க நாம் எதற்காக இறை நேசர்களையும் இறை தூதுகளையும் வசீலாக வைத்து கேட்க வேண்டும்? நேரடியாக அல்லாஹ்விடத்தில் கேட்கலாமே. இதற்கு எனக்கு தெளிவான பதில் வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, எப்படி இறைவன் குர்ஆனில என்னை அழையுங்கள் நான் பதில் அளிக்கிறேன்னு சொன்னானோ, அதே இறைவன் இன்னொரு இடத்துல சொல்றான், வத்தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் என்றும் நமக்கு கற்றுத்தர்றோம். அப்ப இது என்ன வழங்குது? அடிப்படையில இறைவன் தான் நமக்கு உதவி செய்யறான். ஆனா அந்த உதவி அவனுடைய அடியார்கள் மூலமாகத்தான் வெளிப்படும். இறைவன் தான் நமக்கு உணவு அளிக்கிறான். ஆனா அதே நேரத்தில் நம்ம உணவு நம்ம வீட்டில் போய் சாப்பிடுறோம், கடையில் போய் சாப்பிடுறோம். மனிதர்கள் தான் உதவி தந்துகிட்டு இருக்கிறாங்க. இறைவன் தான் மழையை தர்றான், மேகத்து மூலம் தந்துகிட்டு இருக்கான். இறைவன் தான் சிபா அளிக்கிறான், நிவாரணம் கொடுக்கிறான். மருந்துகளின் மூலமாகவும் மருத்துவர்கள் மூலமா தந்துகிட்டு இருக்கான். எல்லாம் இறைவன் செய்கிறான், தன்னுடைய அடியார் மூலம் செய்து கொண்டிருக்கிறான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே கூட சஹாபா பெருமக்களுக்கு தேவைகள் என்று வருகின்ற போது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தானே போய் முறையிட்டாங்க. வெள்ளிக்கிழமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பா பிரசங்கம் செய்யறாங்க. ஒரு சஹாபி வந்தாங்க, யார சொல்லலாம், மழை இல்லாம கஷ்டப்படுறோம், ஆடு மாடெல்லாம் மடிஞ்சுகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பா பிரசங்கத்தை அத்தோடு நிறுத்திவிட்டு இரு கைகளை ஏந்துகிறார்கள், இறைவனிடம் துஆ செய்கிறாங்க. அல்லாஹும்ம அகிஸ்னா, இறைவனை எங்களுக்கு மழையை பொழிய வைப்பாயாக மும்முறை சொல்றாங்க. இந்த ஹதீஸை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனை செஞ்ச நேரத்தில் வானத்தில் எந்த ஒரு இடத்திலும் ஒரு சின்ன மேக கூட்டம் கூட கிடையாது. ஆனா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை செய்து முடித்தவுடன் மேக கூட்டம் அங்கே வருகிறது. மழை கொட்டுகிறது. ஒரு நாள் அல்ல, 2 நாட்கள் அல்ல, ஒரு வார காலம் பெய்து கொண்டிருந்தது. அடுத்த வெள்ளிக்கிழமை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பா பிரசங்கம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு சஹாபி வர்றாங்க, யார சொல்லலாம், முன்னால மழை இல்லாம கஷ்டப்பட்டோம், இப்ப மழையால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமே, மழை நிறுத்துக்கு துஆ செய்யுங்களேன். இப்ப நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதும் பிரசங்கத்தை நிறுத்திவிட்டு கைகளை ஏந்துகிறார்கள். இறைவனை, இங்கே பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழையை வேறு இடங்களுக்கு திருப்பி விடு, மரங்கள் இருக்கிற இடங்களுக்கு திருப்பி விடு, ஓடைகள் இருக்கிற இடங்களுக்கு திருப்பி விடு அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸ் அறிவிக்கிற அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனை செஞ்சு முடித்த உடனே மழையும் நிற்கிறது. ஹரஜனா நம்ஷி ஃபிஷம்ஸ், தொழுகை முடித்துவிட்டு நாங்கள் வெயிலிலே நடந்து சென்றோம். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்பதான் நம்ம யோசிச்சு பார்க்கிறோம், மழை வேண்டும்ங்கிற நிலைக்கு சஹாபா பெருமக்கள் வந்த உடனே எங்க போய் முறையிடுறாங்க? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட தானே போய் முறையிடுறாங்க. மழை நிற்கணுங்கும் போது அங்கதானே போய் சொல்றாங்க. இந்த சஹாபா பெருமக்களுக்கு தெரியாதா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறானே, உதுஊனி, என்னை அழைங்கன்னு சொல்றானே, அதெல்லாம் தெரியாதனாலதான் போய் சொன்னாங்களா? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி இருக்கிறானே, நஹனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், மனிதனுடைய உயிர் நாடி நரம்பை விட மிக அருகில நாம் இருக்கிறோம் என்று. அதெல்லாம் தெரியாதனாலதான் சஹாபா பெருமக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் கோரிக்கை வச்சாங்களா? சரி, இந்த சஹாபியார் தான் வச்சாங்கன்னு வச்சுக்கிறோங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாவது அந்த சஹாபியை பார்த்து, ஏங்க என்கிட்ட வந்து முறையிடுறீங்க, மழை கொடுப்பவன் இறைவன் தானே, அவனை நீங்க கேட்க வேண்டியதானே, என்னட்டே வந்து சொல்றீங்க என்றா சொன்னார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? இல்லையே, கோரிக்கை ஏற்று கைகளை அல்லவா உயர்த்தினார்கள், மழையை அல்லவா பெற்றுக் கொடுத்தார்கள். சரி, மழையை நிற்கணும்னு வரும்பொழுது கூட அந்த சஹாபியை பார்த்து, ஏங்க மழை வேணும்னு சொன்னீங்க, அப்பதான் நான் துஆ செஞ்சேன், மழை கிடைச்சிச்சு உங்களுக்கு, மழை நிற்கணுங்கிறதுக்கு கூட என்னடா தான் வந்து சொல்லணுமா? அது கூட நீங்க அல்லாஹ்ட்ட சொல்ல மாட்டீங்களா என்று சல்லல்லாஹு கேட்டாங்களா? இல்லையே, அப்பொழுதும் கைகளை உயர்த்தி மழையை நிற்க சொல்கிறார்கள், நின்றதல்லவா? இதே என்ன வழங்குது? இறைவன் கொடுக்கிறான், அது இறை நேசர்கள் மூலமாக நாம் கோரிக்கை வைக்கின்ற போது உடனடியாக கிடைக்கிறது. அந்த சஹாபிகள் புரிந்திருந்தார்கள். அந்த சஹாபிகள், நாம் கேட்டால் இறைவன் துஆ செய்வரை உடனே அங்கீகரிப்பான், ஆனா கொடுக்கறதுல தாமதம் செய்யலாம். நாம் கேட்டால் உடனே கிடைக்கலாம், கிடைக்காமலும் போலாம். ஆனா இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைகளை உயர்த்தி விட்டால் அந்த கைகளை இறைவன் வெறும் கைகளாக திருப்பி அனுப்ப மாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கை சஹாபா பெருமக்களுக்கு இருந்துச்சு. அதனாலதான் அந்த கோரிக்கையை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கிறாங்க. அவர்களுடைய அந்த நம்பிக்கை சரிதான் என்பதை அங்கீகரிக்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் தப்புன்னு சொன்னாங்க, என்ன முறையிடாதீங்க, அதான் நீங்களே கேட்டுக்கிறீங்கன்னு சொல்லி இருக்கணும். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒரு கண் தெரியாத சாஹிப் வர்றாங்க, யாரும் சொல்லலாம் எனக்கு கண் பார்வை வேணுங்கிறாங்க.
இப்ப இந்த கட்டத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து கண் பார்வை கொடுப்பான் இறைவன், அவன்கிட்ட போய் கேளுங்க, ஏன் என்னிடம் சொல்றீங்கன்னு சொன்னாங்க? இல்ல, முறையை கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்படியா? ஒது செஞ்சுட்டு வாங்க. ஒது செஞ்சுட்டு வந்தாங்க. அந்த சஹாபி ஒரு துவா சொல்லி கொடுக்கறாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக வ தவஜ்ஜஹு இலைக, அவர் துவா சொல்லி கொடுத்தாங்க. அந்த தோழரும் சொல்லுகிறார்கள், அடுத்த கணம் பார்வையை பெற்றார்கள். திருமதியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இதெல்லாம் என்ன நமக்கு அறிவிக்குது? இறைவன் செய்கிறான், ஆனால் இறை நேசர்கள் மூலமாக, இறை தூதர்கள் மூலமாக செய்கிறான். இது இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. இதுவெல்லாம் இல்லை என்றிருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருப்பார்கள். சஹாபா பெருமக்கள் செஞ்சிருக்க மாட்டாங்க, மீறி செஞ்சிருந்தா தடுத்திருப்பாங்க அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சரி, அதே போல உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல பாருங்க, மழை இல்ல. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வசீலா வச்சு அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இறைவனே, இதுக்கு முன்னால இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசீலா வைத்து உன்னிடம் கேட்டோம், நீ மழையை தந்தாய். இப்பொழுது நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தையார் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வச்சு கேட்கிறோம், மழையை தருவாயாக. மழை பொழிந்தது. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஏன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வச்சு கேட்டாங்க தெரியுமா? அது காரணம் இருக்குது. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சு கேட்டான்னு வச்சுக்கிறோங்க. இன்னைக்கு வஹாபி என்ன தெரியுமா சொல்லுவாங்க? வசீலா என்றால் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும்தான் வசீலா வச்சு அல்லாஹ்ட்ட கேட்கணும், வேற யாரும் கிடையாது. பாத்தீங்களா, சஹாபா பெருமக்களுடைய காலத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் முறையிட்டாங்க. அவங்களுடைய மக்களுடைய பார்வைட்டு மறந்தது பின்னாலேயும் அந்த சஹாபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான வசீலா வச்சாங்க அப்படின்னு இன்னைக்கு சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேற யாருக்கும் இல்லை வசீலா என்று வஹாபி இன்னைக்கு சொல்லக்கூடும். அதனாலதான் அல்லாஹு தஆலா இப்படி ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கல்புல அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வசீலா வைத்து கேட்கும்படி செஞ்சாங்க. இப்ப பாருங்க, ஏன் அப்படி செஞ்சாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு? வசீலா என்பது நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உண்டு, மற்ற இறை நேசர்களுக்கும் உண்டு என்பதை காட்டுவதற்கு தான் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வசீலா வச்சாங்க. இப்படி எல்லாம் வசீலா வச்சு கேட்க கூடாதுன்னு வச்சுக்கிறோங்க. அல்லாஹ் தஆலா மழை இறக்கிருப்பானா? என்னட்ட நேரடியா கேட்காம ஒரு ஆளை வசீலா வச்சு கேட்கறீங்க, நான் மழை இறக்க மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கானே. ஆனா மழை பொழிந்தது என்றல்லவா புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இறைவனும் இந்த வசீலாவைத்தான் விரும்புகிறான். அப்படி கேளு, அப்படி வரணும், அப்பதான் நான் செய்வேன் அப்படின்னு காட்டுறானா இல்லையா? இங்க மட்டும் இல்லங்க, மறுமையில கூட அப்படித்தானே வச்சிருக்கிறான். இங்கேயாவது மனிதர்களுடைய வாழ்க்கை நடந்துட்டு இருக்கும், மறுமையிலே இறைவனைத்தான் பார்ப்போம். அந்த நேரத்தும் இறைவன் எப்படி வச்சிருக்கிறான்? நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலமா போய் தான் நமக்கு ஷஃபாத்தே கிடைக்குது. ஒவ்வொரு அந்த மக்கள் எல்லாம் போறாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்களே, எங்க வர்றீங்க? உலகத்தில் இருக்கும் போதுதான் ஒரே வசீலா, இங்கேயுமா வசீலா? அல்லாஹ் தான் இருக்கிறான்ல, நேரடியா கேளுங்களேன் அப்படின்னு சொன்னாங்களா ஆதம் அலைஹிஸ்ஸலாம்? இல்ல, எனக்கு அந்த தகுதி இல்ல, போங்க அங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திட்ட. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அப்படிதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காட்டுறாங்க, எனக்கு அந்த தகுதி, அங்க போங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை காட்டுறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை காட்டுறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டுறாங்க. மக்கள் அங்க வந்து முறையிட்ட உடனே நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களை பார்த்து, ஏங்க என்னட்ட வந்து சொல்றீங்க, அல்லாஹ் தான் இருக்கிறான்ல, நேரடியா தானே இருக்கிறான், நேரடியா கேட்ட வேண்டியது தானே, ஏன் என்னது முறையிட்டீங்கன்னு சொன்னாங்க. மக்களுடைய கோரிக்கை ஏற்கிறார்கள், தலையை கீழே வைக்கிறார்கள். அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. இறைவன் சொன்னா, இர்ஃபா ராஸக், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தலை உயர்த்துங்க, நீங்க கேட்டதை தந்தேன். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்ப அல்லாஹ் இதெல்லாம் நேரடியா தான் கேட்கணும், இப்படி எல்லாம் வரக்கூடாது, அல்லாஹ்வை பிடிக்காதுன்னு சொன்னா நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானா? என்ன சொல்லியிருப்பான்? இந்த மக்கள் உலகத்தில் இருக்கும் போதுதான் ஒரே வசீலா நேரடியா கேட்காம இறை தூதர்கள் இறை நேசர் மூலமா கேட்பான்னாங்க. இந்த மறுமையிலும் கூட அதை ஆரம்பிச்சுட்டாங்களா, நான் அவங்களை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னானா? இல்லையே, அல்லாஹ் மன்னிக்கொள்ள செய்யறான். இது என்ன வழங்குது? இறைவன் அதைத்தான் விரும்புகிறான். நினைச்சா அப்படி வச்சிருப்பான், எல்லாம் கேளுங்க குடும்பம் நினைச்சிருப்பான். அங்கேயும் கூட என் இறை தூதர்கள் மூலமாக வா, அப்பதான் நான் தருவேங்கிறத நிலைநாட்டுகிறான். எப்படிப்பட்ட நாள் அது? இங்கேயாவது அவர் மன்னர் இவர் மந்திரின்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். அல்லாஹ் குர்ஆன் சொன்னான், லிமனில் முல்குல் யௌம், அந்த நாளையில ஆட்சி அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? லில்லாஹில் வாஹிதுல் கஹ்ஹார், தனித்தவனான இறைவன் ஒருவனுக்கு மட்டும் தான் இருக்கிறது. அந்த கட்டத்திலும் கூட இப்படித்தான் வரணும் அல்லாஹ் நியமித்து வச்சிருக்கான். அதனால இறைவன் வகுத்து நியதி இது யாருமே இறைவனால் முடியுமா முடியாதா என்பதல்ல. இப்படி போனா தான் முடியுமா, நேரடியா கொடுக்க முடியாதா அப்ப நம்ம கேட்ட வச்சுக்கிறோம். நேரடியா முடியும் தான் நம்மளும் சொல்லுவோம். முடியுமா முடியாதா என்பதா பிரச்சனை? எப்படி இறைவனும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வகுத்து தந்திருக்கிறார்கள், அதுதான் பிரச்சனை. இப்ப ஒரு ஆள் சொல்றாரு, எனக்கு நோய் வந்து போச்சுங்க, நான் மருந்தெல்லாம் சாப்பிட மாட்டேன். ஏங்க, அல்லாஹ் நினைச்சா மருந்து இல்லாமலே எனக்கு நிவாரணம் சோகம் கொடுக்கலாம் நானே, அதனால சாப்பிட மாட்டேன்பாரு. பரவாயில்ல, சரியான தக்குவாவுல இருக்கிறான்னு சொல்லி அவர் பாராட்டுவோமே. என்ன சொல்லுவோம், என்னப்பா விவரம் தெரியாம இருக்கிற? இறைவன் தான் சிவா கொடுப்பான், சும்மாவா? மருந்து சாப்பிடு. அவன் தான் வியாதியை கொடுத்தான், அதுக்குண்டான மருந்தையும் அவன் தான் படைச்சு வச்சிருக்கான்.
இப்ப இறைவன் வகுத்த நீதி மதிக்க வேண்டும். இப்ப நமக்கெல்லாம் ரிஸ்க் தர யாரு? இறைவன் தானே. ஒரு ஆள் ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு வேலை செய்ய போக மாட்டேங்கிறாரு. ஏன்? இறைவன் ரிஸ்க் வழங்குறான். ஆமா, நான் வேலை செய்யாவிட்டாலும் இறைவன் நினைத்தால் இங்கேயும் உணவு கொண்டு தர முடியுமா முடியாதாங்கிறாரு. நம்ம முடியும் தான் சொல்லுவோம். அதனால வேலைக்கு போக மாட்டேன் இருக்கிறேங்கிறாரு. சரியாகுமா? முடியுமா முடியாதாங்கிறதல்ல, இறைவன் என்ன விரும்புறான், இறைத்துவ சரது என்ன விரும்புறாங்க? வெளியே போ, உழை, சம்பாதி, அப்புறம் சாப்பிடு. அதே போலத்தான் இறைவனுக்கு முடியும் என்பது வேறு, எப்படி அமைத்து வைத்திருக்கிறான் என்பது வேறு. இறை தூதர்கள் மூலமாகவா தருகிறேன், இது இறைவனுடைய ஏற்பாடு, இதை மீறக்கூடாது. இறைவன் வகுத்த நியதி மீறுவது எந்த ஒரு நல்ல இஸ்லாமியருக்கும் அடையாளம் அல்ல. அதனாலதான் நம்ம சொல்றோம், இறை தூதர்கள் மூலமாக, இறை நேசர் மூலமாக ஒரு கோரிக்கை வைக்கப்படுகின்ற போது அது இறைவனிடத்திலே உடனடியாக அங்கீகரிக்கப்பட்டு நிறைவேற்றப்படுகிறது. அதனால்தான் நாம் வசீலாவாக வைத்து கேட்கிறோம்.